இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தேசிய முன்னணி அல்லது எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் எவரும் என்னுடன் பேச்சு நடத்தவில்லை. அமினுடன் மாநிலத்தில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியை தொடர்ந்து தேசிய முன்னணி அல்லது எதிர்க்கட்சியின் எந்தவொரு பிரதிநிதிகளும் தம்மிடம் பேச்சு நடத்தவில்லை என நெகிரி செம்பிலான் மந்திரி பெசார் டத்தோ ஸ்ரீ அமீனுddin ஹருன் உறுதிப்படுத்தினார். மக்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதை உறுதி செய்ய தனது சிறுபான்மை அரசாங்கம் வழக்கம்போல் செயல்படுவதாக அவர் கூறினார். இதுவரை தங்கள் ஆதரவை திரும்ப பெற்ற 14 தேசிய முன்னணி சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தாம் எதுவும் விவாதிக்கவில்லை என்றும் அது குறித்த தகவல் வெளியான தேதி அன்று அதனை உறுதிப்படுத்துவதற்காக அவர்களில் பலரை தொடர்பு கொள்ள முயன்றதாகவும் ஆனால் அவர்களில் தொலைபேசிகள் அணைக்கப்பட்டிருப்பதாக அமீனுddin தெரிவித்தார். சில அம்னோ சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் கட்சிக்கு திரும்ப விரும்புவதாக கூறப்படும் தகவல்கள் குறித்து தனக்கு எந்த தகவலும் தெரியாது என மாநில ஆட்சிக்குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது அமீனுddin கூறினார். மருத்துவ அதிகாரிகளுக்கான 5000 இடங்களில் வெறும் 529 பேர் மட்டுமே பணியில் சேர்ந்துள்ளனர். லிங்கேஸ்வரன் அதிர்ச்சி தகவல். நாட்டின் பொது சுகாதார கட்டமைப்பு வீழ்ச்சியின் விளிம்பில் இருப்பதாக சுங்கைப்பாக்கம் மருத்துவமனையின் முன்னாள் இயக்குநர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் எச்சரித்துள்ளார். இந்நிலை கிட்டத்தட்ட கோட் ப்ளூ அவசர நிலை ஒப்பாகும் என்றார் அவர். கோட் ப்ளூ என்பது மருத்துவமனையில் ஒரு நோயாளிக்கு திடீர் இதய துடிப்பு நிற்றல் அல்லது சுவாச தடை போன்ற உயிருக்கு ஆபத்தான அவசர நிலை ஏற்படும் போது மருத்துவ குழுவை விரைந்து செயல்பட அழைக்கும் ஒரு குறியீட்டு முறையாகும். கடந்த ஜனவரியில் மருத்துவ அதிகாரிகளுக்காக ஒதுக்கப்பட்ட 5000 இடங்களில் வெறும் 529 பேர் மட்டுமே பணியில் சேர்ந்துள்ளனர். இந்த 90 விழுக்காட்டு காலி பணியிடங்கள் நாட்டின் சுகாதார பாதுகாப்புக்கு விடப்பட்ட அபாய எச்சரிக்கை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பழைய நடைமுறைகளால் இனி இந்த நெருக்கடி தீர்க்க முடியாது என அறிக்கை வாயிலாக அவர் வலியுறுத்தியுள்ளார். எனவே வெறும் செயற்குழுக்களை அமைப்பதை நிறுத்திவிட்டு சுயேட்சையான சுகாதார சேவை ஆணையத்தை உடனடியாக உருவாக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். குற்ற செயல்களுக்கு எதிராக இளைஞர்களை ஒன்றிணைக்கும் முயற்சி. MIED மற்றும் கோலாலம்பூர் போலீஸ் ஒன்றிணைந்த திட்டம். குற்ற செயல்களுக்கு எதிராக இளைஞர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியாக மாய்காவின் கல்விக்கரமான MIED மற்றும் கோலாலம்பூர் போலீஸ் இணைந்து குற்ற செயல்களுக்கு எதிரான தலைமுறை என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளன. ஜாலான் செமராக்கில் உள்ள புலாபோல் போலீஸ் பயிற்சி மையத்தின் தான் ஸ்ரீ அப்துல் ரஹ்மான் மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற இந்நிகழ்வில் மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன், கோலாலம்பூர் போலீஸ் துணைத் தலைவர் டாக்டர் முகமது அசானி ஒமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சுமார் 500 மாணவர்கள் இதில் பங்கு பெற்றனர். தொடக்க விழாவுக்கு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய MIED தலைவருமான தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் சமூக சீர்கேடுகளை தடுக்க கல்வியே மிகச்சிறந்த ஆயுதம் என்று குறிப்பிட்டார். அவருடன் கலந்து கொண்ட கோலாலம்பூர் துணை போலீஸ் படை தலைவர் டாக்டர் முகமது அசானி ஒமர் தலைநகரில் உள்ள பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களிடையே சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இத்திட்டத்தின் நோக்கம் என்றார் அவர். அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளை மிதமான அளவில் நடத்துவீர், அரசு உத்தரவு. நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியபடி அனைத்து அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளும் மிதமான அளவில் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. நடைபெற்ற தேசிய பொருளாதார நடவடிக்கை குழு கூட்டத்தில் முன்னர் அளிக்கப்பட்ட தகவல்கள் மற்றும் கலந்துரையாடல்களின் தொடர்ச்சியாக இந்த விவகாரம் எழுப்பப்பட்டதாக அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஃபாமி ஃபட்சல் தெரிவித்தார். பெரிய அளவிலான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வது தொடர்பான தங்களது அணுகுமுறையை பரிசீலனை செய்யுமாறு அமைச்சுகள், சட்டப்பூர்வ அமைப்புகள், அரசு சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் அரசு சார்ந்த முதலீட்டு நிறுவனங்கள் போன்றவற்றிற்கு பிரதமர் ஆலோசனை தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். அனைத்து அதிகாரப்பூர்வ நிகழ்வுகள், பயிலரங்குகள் மற்றும் பெரிய அளவிலான செயல்பாடுகள் மிதமான அளவில் நடத்தப்பட வேண்டும் என அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். போர்ச்சுகலான் ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி ஆலய சித்ரா பௌர்ணமி திருவிழா. 80,000 பக்தர்கள் பங்கேற்பாளர்கள் என எதிர்பார்ப்பு. சித்ரா பௌர்ணமி திருவிழாவுக்கு கோலாகலமாக தயாராகி வருகிறது போர்ச்சுகலான் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம். 100 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட இந்த ஆலயத்தின் திருவிழா ஏற்பாடுகள் குறித்து தலைவர் டாக்டர் முருகா செய்தியாளர் சந்திப்பில் விளக்கமளித்தார்.
இன்று இரவு 10:30 மணியளவில் தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்திலிருந்து காவடி ஊர்வலம் தொடங்குகிறது. வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:30 மணிக்கு ருத்ராபிஷேக பூஜையை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடிகளை ஏந்தி தங்களின் நேர்த்திக் கடன்களை செலுத்துவர் என்றார் அவர். மே தின விடுமுறை நாளில் இவ்விழா அமைவதால் சுமார் 50,000 முதல் 80,000 பக்தர்கள் வரை வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக அர்ச்சனைகள் முன்கூட்டியே தொடங்குவது உட்பட பக்தர்களின் வசதிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என ஆலய செயலாளர் கூறினார். இவ்வேளையில் திருவிழாவை ஒட்டி ஆலய நிர்வாகம் வைத்துள்ள சில கோரிக்கைகள் குறித்து கிளான் அரசு மாநகர மன்ற உறுப்பினர் அருள்நேசன் ஜெயபாலன் விவரித்தார். வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தொடங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக முருகப்பெருமானின் ரத ஊர்வலம் நடைபெறும். ஐநா சபையில் மலேசிய இளைஞர்களின் குரல் ஷமீரா நஸ்ரினின் வரலாற்று பயணம். அமெரிக்கா நியூயார்க்கில் உள்ள ஐநா சபையின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் பொருளாதார மற்றும் சமூக பேரவையின் 2026ஆம் ஆண்டு இளைஞர் ஆய்வரங்கில் மலேசிய இந்திய இளைஞர் மன்றமான MIYC சார்பாக ஷமீரா நஸ்ரின் பங்கேற்று மலேசிய இளைஞர்களின் குரலை உலக அரங்கில் பதிவு செய்தார். ஏப்ரல் 14 முதல் 16 வரை நடைபெற்ற இந்நிகழ்வில் ஆசிய மற்றும் பசிபிக் வட்டார மேம்பாட்டு சவால்கள் குறித்த அமர்வில் அவர் உரையாற்றினார். அரசாங்க நிறுவனங்களுடன் இணைந்து கொள்கை உரையாடல்களில் ஈடுபடுவதிலும் தலைமைத்துவ மேம்பாட்டை வளர்ப்பதிலும் மலேசிய இளைஞர் மன்றத்தின் பங்கினையும் அதன் போது அவர் விளக்கினார். அதோடு தேசிய வளர்ச்சி திட்டங்களில் இளைஞர்களின் கருத்துக்களை ஒருங்கிணைப்பதற்காக வழிமுறையாக இளைஞர் மன்றங்கள் செயல்படுவதை வலியுறுத்திய ஷமீரா, எகோசாக் 2026 தலைவர் மற்றும் ஐநா சபைக்கான மலேசிய தூதரக அதிகாரிகள் உட்பட பல உலக தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அதே சமயம் இந்த குரல்கள் வெறும் பேச்சோடு நின்றுவிடாமல் செயலாக்கம் காணக்கூடிய கொள்கைகளாக மாற்றப்பட வேண்டும் என ஷமீரா தனது உரையில் வலியுறுத்தினார். குழாயில் 61 வயது முதியவர் பொன்னுசாமி மாயம், கண்டுபிடித்து தரக்கோரி போலீஸ் அவசர வேண்டுகோள். ஜொஹூர் குழாயில் கடந்த மார்ச் மாதம் முதல் காணாமல் போன 61 வயதுடைய பொன்னுசாமி மாரியப்பன் என்பவரை தேடுவதற்கு பொதுமக்களின் உதவியை மாவட்ட போலீஸ் கோரியுள்ளது. குழாய் பஜாரில் உள்ள தனது வீட்டிலிருந்து வெளியேறிய பொன்னுசாமி இதுவரை திரும்பவில்லை. சுமார் 169 சென்டிமீட்டர் உயரமும் 60 கிலோ எடையும் கொண்ட இவர் உருண்டையான முகம் மற்றும் கருப்பு கலந்த நரைமுடி கொண்டவர். 2019ஆம் ஆண்டு முதல் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த இவரை காணாமல் குடும்பத்தினர் மிகுந்த கவலையில் உள்ளனர். அவரது சகோதரர் மற்றும் போலீசார் பல இடங்களில் தேடியும் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அவரை பற்றி ஏதேனும் தகவல் தெரிந்தால் உடனடியாக விசாரணை அதிகாரியை 013-96422245 என்ற எண்ணிலோ அல்லது கூலாய் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கடுமையான மழையின் போது கால்வாயில் விழுந்த சிறுவன் நீரில் அடித்து செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. சுங்கைபுலோவில் பண்டார் புஞ்சாக் ஆலாம் பகுதியில் ஒரு சிறுவன் கால்வாயில் தவறி விழுந்ததால் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. பிற்பகல் 3 மணிக்கு நடந்த இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 10 வயதான கைரில் சைனி கசாலுனினை கடுமையான மழையின் போது புஞ்சாக் கலாமில் உள்ள ஒரு மைதானத்தில் கார்பந்து விளையாடி கொண்டிருந்த போது இந்த துயர சம்பவம் நடந்ததாக கூறப்பட்டது. இரவு மணி 7:10க்கு இந்த சம்பவம் குறித்து தமக்கு தகவல் கிடைத்ததாக சொங்கைபுலோ மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஹபீஸ் முகமது நூர் தெரிவித்தார். சம்பவம் நடந்த நேரத்தில் சிறுவன் கைரில் இசானி 11 மற்றும் 12 வயதுடைய 2 நண்பர்களுடன் கனமழையில் கால்பந்து மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த போது அருகிலுள்ள கால்வாய் பகுதிக்கு சென்றதாகவும் அப்போது கால்வாயில் விழுந்ததில் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட பகுதியில் போலீஸ், தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் தொடர்ந்து தேடும் மற்றும் மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கைருல் சோர் கூறினார். சட்டவிரோத உறைந்த பன்றி வாத்து இறைச்சிகளை சேமித்து வைக்கும் 3 வளாகங்களில் சோதனை, 7 கைது. தாமான் உஷாவான் கெப்போங் பகுதியை சுற்றி சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட உறைந்த பொருட்களை பதுக்கி வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்பட்ட 3 வணிக வளாகங்களில் நேற்று சோதனை நடத்தப்பட்டது. நேற்று காலை மணி 10:30 அளவில் புக்கிட் அமான் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்குத்துறையின் வனவிலங்கு குற்றப்பிரிவு மற்றும் சிறப்பு புலனாய்வு பிரிவால் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டன.
நாட்டிற்குள் கடத்தி வரப்பட்ட உறைந்த பன்றி இறைச்சி மற்றும் உறைந்த வாத்து இறைச்சிகளும் 3 வளாகங்களில் பதுக்கி வைத்திருப்பதாக வந்த புகார்கள் மற்றும் உளவு தகவல்களை தொடர்ந்து இந்த சோதனைகள் நடத்தப்பட்டதாக புக்கித் அமான் உள்நாட்டு பாதுகாப்பு பொது ஒழுங்குத்துறையின் வனவிலங்கு குற்றப்பிரிவு சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரி டாக்டர் முகமது சாக்கி அஷார் தெரிவித்தார். அந்த வளாகங்களில் ஒன்று தலைநகரை சுற்றியுள்ள வர்த்தகர்கள் மற்றும் உணவு நிறுவன உரிமையாளர்களின் தேவைகளுக்காக உறைந்த பன்றி இறைச்சி பொருட்களை விநியோகம் செய்கிறது. இங்கு உறைந்த பன்றி இறைச்சி மற்றும் பாத்தி இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டதோடு ஆவணங்கள் இல்லாத 3 வெளிநாட்டு தொழிலாளர்கள் உட்பட 7 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். மரண சம்பவத்தை ஏற்படுத்திய விபத்து ராணுவ அதிகாரிக்கு மேலும் 2 நாள் தடுப்பு காவல். மஜு விரைவு சாலையில் கடந்த வாரம் மதுபோதையில் வாகனம் ஓட்டி உயிரிழப்பு விபத்தை ஏற்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் ராணுவ அதிகாரி ஒருவர் மேலும் 2 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவருக்கான முதல் தடுப்பு காவல் உத்தரவு முடிவடைந்த நிலையில் அவரை விசாரணைக்காக இன்று வரை மேலும் தடுத்து வைக்கும் உத்தரவை போலீசார் பெற்றனர். விசாரணை அறிக்கை முழுமை அடைந்தவுடன் இந்த அறிக்கை இன்று காலை அரசு வழக்கறிஞர்களிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை தலைவர் சம்சுரி இசா தெரிவித்தார். இதுவரை இந்த சம்பவம் குறித்து 12 சாட்சிகள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் 31 வயதாகும் ராணுவ அதிகாரி ஒருவர் ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று நெடுஞ்சாலையின் எதிர்திசை பாதையில் காரை ஓட்டி சென்ற போது 41 வயதான ஹேலிங் ஓட்டுநர் ஓட்டி வந்த மற்றொரு காருடன் நேருக்கு நேர் மோதியது தெரிய வந்துள்ளது.